Global Talk. எமது அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு தொடர்பான முக்கியமான செய்திகளை இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே நேற்று நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம், ஈரானின் முக்கிய மூத்த அரசியல் தலைவர் அலி லாரிஜானி அவர்கள் மரணித்த செய்தியை விளக்கப்படுத்தியிருந்தோம். இந்த வகையிலே அலி லாரிஜானி அவர்கள் நேற்று மரணமடைந்து விட்டதாக IRGCயின் ஊடக பிரிவு உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்தது. அவருடைய மகளின் வீட்டில் தங்கியிருந்த போது ஈரானில் காணப்படும் நயவஞ்சக கூட்டங்களினால் உளவு பார்க்கப்பட்டு இஸ்ரேலுக்கு அறிவித்ததை தொடர்ந்து அவர் இருக்கும் வீட்டின் மீது சுமார் 40 மிசைல்கள் வீசப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கிடைக்கின்றது. ஈரானும் இதனை உறுதி செய்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வகையிலே ஈரான் மிக காட்டமான கடுமையான கோபத்தில் இருப்பது போலவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரான் தற்போது அந்த கட்டுப்பாடுகளையும் வட்டங்களையும் தாண்டி எதிரடி வழங்கப் போவதாகவே தகவல்களை பார்க்கும் போது புரிகிறது. ஈரானின் அலி லாரிஜானி கொலை செய்யப்பட்டது மாத்திரமில்லாமல் ஈரானுடைய மக்கள் போக்குவரத்து சிவில் விமான நடவடிக்கைகள் மீதும் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் அக்கிரமம் விளைவித்துள்ளது. அதாவது தனது மக்கள் போக்குவரத்து விமானங்களை குறிவைத்து இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல் செய்துள்ளதாக ஈரான் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானின் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மக்கள் பயன்படுத்தும் விமானங்கள், அதன் கட்டமைப்புகள், விமான நிலையங்கள் மீது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் அத்துமீறி உள்ளது. இது சர்வதேச சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த வகையிலே இந்த மக்கள் போக்குவரத்து விமானங்கள் மீதும் விமான தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொறுப்பெடுக்க வேண்டும். ஈரானுடைய மெஹராபாத் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சில விமானங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியதால் அங்கு காணப்பட்ட பல விமானங்கள் சேதமடைந்துள்ளது. ஆனால் அமெரிக்க ராணுவம் நாங்கள் ராணுவ கட்டமைப்புகளை தான் குறிவைத்தோம் என்று இன்றும் பொய்யாக பேசுகிறது. இந்த வகையிலே பெண்கள், குழந்தைகள், சிவில் போக்குவரத்து, பொதுமக்கள் சம்பந்தமான அனைத்து கட்டமைப்புகள் மீதும் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அத்துமீறி உள்ளதால் இதற்கு பிறகு நாங்கள் கண்ணுக்கு கண் என்ற நடவடிக்கையை ஆரம்பிக்க போகிறோம். அதாவது நீங்க பொதுமக்களுக்கு தாக்குனா நாங்களும் பொதுமக்களை தாக்குவோம். அதைத்தான் கண்ணுக்கு கண் என்பார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி ஈரான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அலி லாரிஜானி கொலை செய்யப்பட்டதற்கு ஈரான் நேற்றிரவு வளைகுடா பகுதியில் எடுத்த எதிரடி நடவடிக்கை என்னவென்றால், இஸ்ரேல் டெல் அவீவ் நகரத்தில் சுமார் 100க்கு மேற்பட்ட இலக்குகள் மீது நேற்று இரவு ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பிரஸ் டிவி இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வகையிலே மேலும் அந்த செய்தி குறிப்பிடும் போது, இந்த தாக்குதல் IRGC மேற்கொண்டு வரும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 எனப்படும் எதிரடி நடவடிக்கையின் 61வது அலை அலி லாரிஜானியை ஞாபகப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த நடவடிக்கைக்கு நேற்று ஈரான் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளது. கொரம்சார் ஃபயர் 4 மற்றும் குவாட் மற்றும் எமெட் மற்றும் கமீர் ஷேகான் போன்ற அதிநவீன ராக்கெட்டுகளை, ஏவுகணைகளை பயன்படுத்தி எந்த தடையும் இல்லாமல் இஸ்ரேலுடைய இலக்குகளை மிக துல்லியமாக வெளுத்து வாங்கியதாக பிரஸ் ஊடகம் இன்று காலையில் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலுடைய அதிநவீனமான பாதுகாப்பு வான்வெளி அடுக்குகள் மீது ஈரானுடைய ஏவுகணை எந்த தடையும் இல்லாமல் பாய்ந்து சிதைத்து விட்டது என்று குறிப்பிடுகின்றது. இந்த தாக்குதலின் விளைவாக டெல் அவீவுடைய ஒரு பகுதி முற்றுமுழுதாக இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் பதட்டத்தில் பதுங்கு குழிகளில் ஒளிந்திருந்ததாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இதனால் இன்று காலையிலிருந்து இந்த மின் கட்டமைப்பை சரி செய்வதில் பலத்த சிக்கல்களை இஸ்ரேல் எதிர்நோக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. காரணம், பல்வேறு இடிபாடுகளுக்கு மத்தியில் மீண்டும் மின் இணைப்பை வளமைக்கு கொண்டு வருவது தற்போது இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வகையில் நேற்று இரவு IRGCயுடைய முழு எதிரடி நடவடிக்கையில் சுமார் 230க்கு மேற்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் உயிரிழந்ததாகவும் இதுவரை எண்ணிக்கை வெளியிடப்படாத பல ஆக்கிரமிப்பாளர்கள் படுகாயமடைந்த நிலையிலும் இஸ்ரேலுடைய இன்றைய நிலையாக உள்ளது என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. மேலும் நேற்று அலி லாரிஜானி அவர்களை ஞாபகப்படுத்தி எடுக்கப்பட்ட எதிரடி நடவடிக்கை டெல் அவீவில் மாத்திரம் நாங்கள் நடத்தவில்லை, அதனையும் கடந்து அல்-குத்ஸ் அதாவது ஜெருசலம் மற்றும் பீர்ஷவா, ஹைஃபா துறைமுகம், நெகேவ் பாலைவனத்தின் குறித்த இடங்கள் மீதும் எமது எதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. மேலும் இதனை கடந்து நேற்று வெறித்தனமாக கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி அரேபியா போன்ற அனைத்து நாடுகளிலும் உள்ள எதிரிகளுடைய தளங்களை நாங்கள் சிதறடித்தோம் என்று IRGC இன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை இன்றைய நீங்கள் பிரஸ் டிவி வெப் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலையை தொடர்ந்து இந்த மத்திய கிழக்கில் பதற்றங்கள் மேலும்
மேலும் மேலும் உச்சநிலை அடைந்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நேற்று நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம், இந்த அரபு நாடுகளின் முகத்தை ரைட்டர் செய்தி சேவை கிழித்தெறிந்து விட்டது. அதாவது டொனால்ட் ட்ரம்பிடம் போய் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை விட்டு ஓடிவிடாதீர்கள் என்று கெஞ்சி நின்ற கதையும் ஈரானை காட்டிக் கொடுத்த சவுதி அரேபியாவுடைய செய்திகள் வெளியானது தற்போது ஈரானுக்கு மிக காட்டமான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இனி இந்த அரபு நாடுகளின் அரசர்களின் கதிரை கால் உடைய போகிறது என்பது மாத்திரம் அனைத்து சம்பவங்களையும் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது நமக்கு தெரிய வருகிறது. காலம் பதில் சொல்லும். அதாவது ஈரான் ஏற்கனவே அரபு நாடுகளுக்கு அறிவித்திருந்தது, யாரெல்லாம் அமெரிக்காவோடு சேர்ந்து செயற்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஈரானை காட்டிக் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தகுந்த பாடத்தை நாங்கள் எடுப்போம் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த வகையிலே துபாய், UAE போன்ற நாட்டுக்கு மிக கடுமையான பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் மேலும் அறிவித்துள்ளது, இந்த UAE மீது தங்களது தாக்குதல் மேலும் அதிகரிக்க போவதாகவே குறிப்பிட்டுள்ளது. இதற்கு மத்தியில் இந்த ஈரானை காட்டிக் கொடுத்த சம்பவம், குறிப்பாக நேற்று அலி லாரிஜானி இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்தது இந்த அரபு நாடுகள் என்ற செய்தியும் பரவிக்கொண்டு தான் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தான் ஈரான் தனது தாக்குதலை நேற்று டெல் அவிவோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அரபு நாடுகள் மீதும் தனது ஏவுகணைகளை பாய்த்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. இது இவ்வாறு இருக்கும் போது இன்னொரு செய்தி வருகிறது. ஆனால் ஈரானுடைய IRGC ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என அல் ஜசீரா குறிப்பிடுகிறது. அந்த செய்தி என்னவென்றால், ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிஃப் நேற்று இரவு நடந்த இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இஸ்ரேல் காட்ஸ் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த செய்தியின் உண்மைத்தன்மை விரைவில் வெளியாகும். மேலும் ஈரானுடைய விண்வெளி படை தற்போது இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை அறிவித்துள்ளது. அதாவது IRGC விண்வெளி படையின் தளபதியான மஜித் மௌசவி குறிப்பிடுகிறார், எதிரிகளுக்கு இதுவரையும் இல்லாத அளவில் கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தப்படும். இனி இஸ்ரேலுடைய வானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்று தளபதி மஜித் மௌசவி கோபமாகவே கடும் எச்சரிக்கை ஒன்றை இஸ்ரேலுக்கு விடுத்துள்ள செய்தியும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. இது இவ்வாறு இருக்க காசா பற்றிய சில செய்தி. காசாவிலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது சகோதரர்களே. இன்றைய வஃபா செய்தி அறிக்கை கீழ்வருமாறு குறிப்பிடுகிறது. கான் யூனிஸுக்கு மேற்கு நகரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குண்டு தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் பலர் படுகாயமடைந்ததோடு ஒருவர் உயிரிழந்தும் போனார். கொண்டுவரப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்பு கொல்லப்படாத எந்த ஒரு நாட்களும் காசாவில் நாங்கள் அறியோம் என்று பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையிலே கான் யூனிஸுக்கு மேற்கே உள்ள நகரத்தில் அல்-அக்ஸா பல்கலைக்கழகம், இடிந்த பல்கலைக்கழகத்துக்கு அருகே இஸ்ரேலிய ராணுவம் குண்டுவீச்சு நடத்தியுள்ளது. இந்த குண்டுவீச்சிலே ஒருவர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர். ஏன் குண்டு வீசினார்கள் என்று இஸ்ரேலர்களுக்கும் தெரியாது, பாலஸ்தீனர்களுக்கும் தெரியாது என்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலை தற்போது காசாவில் பரவலாக நடந்து வருவதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த மாதிரி தகவல்களை கேட்கும் போது சில ஞாபகங்கள் வருகிறது. நபிகளார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மறுமை நாள் நெருங்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குமாம். அதாவது கொலை செய்யப்பட்டவருக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று, அதே போல கொலை செய்தவருக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன் என்று. இப்படியான விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது சகோதரர்களே. இன்னைக்கு குண்டு வெடிக்குது, எதிரிகள் மாத்திரம் தானா அதுல மாட்டுப்படுறாங்க, சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் மாட்டுறாங்க. குண்டு வச்சவனுக்கு தெரியாது நான் ஏன் குண்டு வைக்கிறேன், தாக்குதல் நடத்துறேன். அவனுக்கு தேவை மாச சம்பளம், மாச சம்பளத்துக்காக அல்லது குறித்த ஒரு பணத்தொகைக்காக ஒரு இடத்துல போய் குண்டு வச்சுட்டு போறான். அந்த குண்டுல சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் ஏன்னு தெரியாம உயிரிழந்து போறாங்க. இந்த காலத்தை பற்றி தான் நபி அவர்கள் அன்றே சூசகமாக குறிப்பிட்டு விட்டார்கள். நேருக்கு நேராக வாளால மோதுற நேரத்தில் விளங்கும் எதிரி இவன் தான், அதுக்காகத்தான் நான் கொலை செய்றேன். எதிரிக்கும் விளங்கும் இதுக்காகத்தான் நான் கொல்லப்படுறேன் என்று. ஆனால் குண்டு வைக்கிற நேரத்தில் குண்டை யாரோ வைப்பான், யாரோ சொல்லி கொடுப்பான், அதை கொண்டு போய் யாரோ ஒருத்தன் வைப்பான். அதுல யார் யாரெல்லாம் மாட்டிக்கொண்டு உயிரிழப்பாங்க. இதுதான் தற்போதைய நிலைமை. இன்னொரு செய்தி ஒன்று சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஈரான் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது இந்தியாவோட முதல் 2 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையூடாக எண்ணெய் எடுப்பதற்கு ஈரான் இந்தியாவுக்கு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் ஈரானுக்கு தெரியும் இந்திய அரசியல் எப்படிப்பட்டது என்று. அதாவது மோடி அரசியல். இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இறுதியாக இஸ்ரேலுக்கு சென்று வந்த மோடி என்ன சொன்னார்? இந்தியா ஒரு தாய் நாடு, இஸ்ரேல் ஒரு தந்தை நாடு என்றார். இது ஈரானுக்கு தெரியும். இப்போது ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாராவது இந்த ஹோர்முஸ் நீரிணையில சுதந்திரமாக எண்ணெய் எடுத்துட்டு போக சொன்னா, அதாவது பெட்ரோல் கொண்டு போக வேண்டும் என்றால் அமெரிக்க டாலர்ல பெட்ரோல் வாங்க வேண்டாம், சீனாவுடைய காசு யுஎன்ல மசக எண்ணெய் பெட்ரோல் எடுத்தால் தான் அந்த கப்பலை நாங்கள் சுதந்திரமாக ஹோர்முஸில் இருந்து வெளியே செல்ல அனுமதிப்போம். இந்த வகையில இந்தியாவுக்கு 2 கப்பல்கள் டாலர்ல வாங்க அனுமதிக்கப்பட்டது. பின்னர் அமெரிக்கா டாலர் காசியை தான் இனி கொண்டு வர வேண்டாம், இனி சீனாவுடைய காசியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சொல்லப்பட்ட பிறகு
பிறகு இந்தியாவோ தனது நாணயத்தை சீனாவுடைய நாணயத்துக்கு மாற்றி யுவனுக்கு மாற்றி அதனை அந்த ஆயில் எடுப்பதற்கு பெட்ரோல் எடுப்பதற்கு உத்தியோகபூர்வமாக பணம் செலுத்தப்பட்ட பின்புதான் பாரசீக வளைகுடாவினுள் இருக்கும் இந்தியாவின் எண்ணெய் கப்பல் ஹோர்மூஸ் வழியாக, அதாவது ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக அரபிக்கடலுக்கு வெளியே எடுப்பதற்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ள செய்தியும் தற்போது பார்க்க கிடைக்கின்றது. இந்த வகையில் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஹோர்மூஸ் வழியாக 2 கப்பல்களுக்கு மாத்திரம்தான் உலகத்தில் சுதந்திரமாக போய் வரலாம். ஒன்று சீனா, அடுத்தது ரஷ்யா. இந்த 2 நாடுகளுக்கு மாத்திரம்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகள் எல்லாம் இனி இந்த அமெரிக்காவை தலையில் தூக்கி வைக்க கூடாது, அமெரிக்காவுடைய நாணயத்தை முற்றாக வீழ்த்த வேண்டும், அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று ஈரான் திட்டமிட்டு விட்டது. ஆகவே நீங்கள் மசகு எண்ணெய் இனி எடுப்பது என்றால் சீனாவுடைய காசியை கொண்டு வாருங்கள், அமெரிக்கா காசி வேண்டாம் என்று முதல் கட்டமாக இந்தியாவுக்கு அறிவித்து விட்டது. இந்தியா சொன்னது போலவே செலுத்தி தனது பெட்ரோல் எண்ணெய் தேவையை நிவர்த்தி செய்து கொண்டது. இனி இலங்கையோ எந்த நாடுகளோ தங்களுக்கு மசகு எண்ணெய் தேவை என்றால் யுவனை நாடுவார்கள், சீன காசியை நாட வேண்டிய நிலைமைக்கு உலகம் தள்ளப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். பல செய்திகள் இருக்கிறது சகோதரர்களே, சொல்லிக்கொண்டே போனால் இந்த நோன்பு காலத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதனால் செய்திகளை என்றளவு சுருக்கிக் கொள்கின்றேன். இஸ்ரேல் பிரதமர் ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஈரான் எந்த மத வேறுபாடு இன்றி ஏவுகணை தாக்குதல்களை ஜெருசலம் மீது செய்து வருகிறது. இதனால் ஏவுகணை விழுந்து அவற்றுடைய பாகங்கள் இயேசு கிறிஸ்து அடக்கப்பட்டதாக நம்பிக்கை கொள்ளும் தேவாலயத்துக்கு அருகில் ஈரான் ஏவிய ஏவுகணைகளின் சில பாகங்கள் விழுந்ததாக பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிடுகிறார். அதாவது ஏவுகணை ஜெருசலம் மீது வீசப்பட்ட போது அவை வெடித்து கிறிஸ்தவர்களின் புனித தேவாலயத்தின் கூரையில் விழுந்ததாம். அது மாத்திரமில்லாமல் யூதர்களுடைய புனித சுவருக்கு அருகாமையிலும் விழுந்ததோடு அதன் இன்னொரு பாகம் அல்லக்ஸா புனித வளாகத்திலும் விழுந்ததாகவும், இதனால் எவரும் உயிரிழக்கவில்லை, சிறிய காயங்களோடு தப்பினார்கள் என்று பூசணி அளவான கதையை நேற்று ஊடகங்களுக்கு வெளியிட்ட செய்தி தற்போது பார்க்க கிடைக்கின்றது. ஒரு தேவாலயத்தில் விழுந்திருந்து சொன்னா ஒரு அளவு நாம ஏற்றுக்கொள்ளலாம். அது எப்படி இந்த கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம், அல்லக்ஸா பள்ளி வளாகம் மற்றும் இந்த மேற்கு சுவர் போன்றவற்றிலெல்லாம் ஒரே நேரத்தில் போய் விழுந்தது அப்படின்னு பேசும்போது எல்லாருக்கும் அந்த விஷயம் என்னென்று புரியும். இந்த வகையிலே இது சம்பந்தமாக ஈரான் சொல்லிக்குது. அதாவது ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபா குறிப்பிட்டதாவது, இது நெத்தன்யாகுடைய முழு சதி என்று அவர் திட்டத்தெளிவாக தனது அறிக்கையில் குறிப்பிட்ட செய்தி வெளியாகி உள்ளது. சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான செய்தி தொகுப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் மறுபடி சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.